ஒரு பெண்ணோடு காமத்தில் புணர்ந்த ஒரு ஆணின் உள் உணர்வானது தனக்குள் என்ன பேசுகின்றது என்றார். முகர்ந்தாலே வாடும் நன்னீர் அனிச்சமாக சுத்த விந்து நீரில் வாடும் எனது மெல்லிய விந்தணுக்களே, நீ வெளி சுவாசம் பட்டாலே வாடும் மென்மையான அனிச்ச மலராக எனக்குள் மலர்ந்திருக்கின்றான். ஆனால் நான் காமத்தில் புணர்ந்திருக்கும் என் காதலியோ உன்னை விட மென்மையான அந்த அணுக்களை தனக்குள் கொண்டு என்னை அவள் அழகில் வீழ்த்தி உன்னை உடல் கொண்ட உயிராக உருவாக்க ஈர்க்கின்றான். ஆகையால் என் நன்னீரில் அனிச்ச மலராக மலர்ந்து வாழும் எனது மெல்லிய விந்தணுக்களே, நீங்கள் எனது விந்து நீரை கடந்து இந்த அழகான பெண்ணில் அடைக்கலம் புகுந்து அவள் அண்ட நீரில் நீ கருவாக மலர்ந்து வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து நான் அவளோடு காமம் கொண்டு கலந்து உன்னை வாழ்த்துகின்றேன். என்னிலும் மென்மையான இந்த பெண்மையை எனது ஆண்மை கொண்டு அடைந்து அவளை உனக்கு அன்னையாக்கவே விடைகின்றேன். இதுதான் பெண்ணை சேர்ந்த ஒவ்வொரு ஆணின் உடல் கொண்ட சுக உணர்வின் நோக்கமாகும். அதைத்தான் திருவள்ளுவர் நன்னீரை வாடி அனிச்சமே நின்னினும் மென்னிரல் யாம் வீழ்பவள் என்று சொல்லுகின்றார்.